என் வாழ்வில் தொடர்ந்திட வேண்டும். உன்னோடு நடந்திட வேண்டும். நீ வாங்கும் காற்றோடு நான் காற்றாகி உயிர் சேர்ந்திட வேண்டும். நீ போகும் வீட்டோடு ஒரு சுவராகி உன்னை பார்த்திட வேண்டும். இது உங்களது போகுமா இறைவனத்தை போகுமா உருகுதே உருகுதே ஏதோ மாயம் செய்கிறான் ஏதோ மாயம் செய்கிறான். அச்சோ மாமா, என்ன அழகா தூங்கிட்டு இருக்கீங்க. என் லைஃப்ல இந்த மார்னிங் தான் ரொம்ப ரொம்ப அழகானது. இதை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். ரொம்ப ரொம்ப அழகான விடியல். நீங்க என் கூட இருக்கீங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? நைட்டு ஃபுல்லா எனக்கு தூக்கமே வரல. நான் உங்களை தான் பார்த்துட்டு இருந்தேன். மாமா, இதே மாதிரி நீங்க எப்பவும் என் கூடவே இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நீங்க என் கூட பேசக்கூட வேண்டாம், உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும் மாமா. நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஆனா அப்படி ஒன்று நடக்குமா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி சான்ஸ் மறுபடியும் கிடைக்குமா எனக்கு? தூங்கும்போது இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க. அதுவே முடிச்சிட்டு இருக்க சொல்ல ஹிட்லர் மாதிரி மூஞ்ச உருன்னு வச்சுட்டு சுத்த வேண்டியது. ஆனால் இப்போ பச்சை குழந்தை மாதிரி எம்பிட்டு அழகாக தூங்குறீங்க. அச்சோ மாமா, நீங்கள் எம்பிட்டு அழகாக இருக்கீங்க. இத்தனை நாளாக இதெல்லாம் நோட் பண்ணதில்லை. ஆனால் இப்போ இந்த கண்ணு, இந்த மூக்கு, இந்த லிப்ஸு எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு. இந்த மூக்கு உங்களுக்கு அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கு. அதுவும் நீங்க கோவப்படும் போது அது லைட்டா செவக்கும். அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இந்த லிப்ஸ் எப்பவும் லைட்டா சிரிச்ச மாதிரியே இருக்கும். நீங்க என் கூட பேசுறதுனாலும் அது எனக்கு 1000 கவிதைகள் சொல்லும். அதுவும் அந்த கண்ணு இருக்கே, முட்டை கண்ணா, அந்த கண்ணை வச்சுதான் உருட்டி உருட்டி மேட்டுவீங்க. அது மட்டுமா எப்பவும் மறைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது. நான் முறை பண்ணதான் அதுக்குன்னு எப்படியா? ஒரு டைம் 2 டைம் மறைக்கலாம். இவர் மட்டும் 24 ஹவர்ஸ் மறைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது. பார்க்கறவங்களுக்கு பயமா தான் இருக்கும். ஆனா எனக்கு மட்டும்தான் அதுல லவ் வரும். முட்டை கண்ணா, இவ்வளவு கியூட்டா இருக்கத்த பாரு. இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம்தான். என் மேல செம்ம கோவத்துல இருக்கீங்க. ஆனா என்ன பண்றது மாமா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமே. உங்களை அசிங்கப்படுத்தணும்னு என்ன இல்லை. ஆனா அப்போ நான் எதை சொன்னாலும் நீங்க நம்புற மனநிலைமை இல்லை. அதான் எனக்கு வேற வழி தெரியல. ஆனா மாமா, நான் உங்களை கல்யாணம் பண்ணது ஏதோ கடமைக்காகவோ இல்ல வேற வழி இல்லாமலோ இதை பண்ணல. என் உசுரே நீங்க தான். உங்களுக்கு என் மேல கோவம் இருக்கலாம், வெறுப்பு கூட இருக்கலாம். ஆனா எனக்கு உங்க மேல அளவு கடந்த காதல் மட்டும்தான் இருக்கு. நீங்க என்ன மறைச்சு பார்க்கும்போது கூட எனக்குள்ள காதல் தான் அதிகரிக்கும். நீங்க என்னதான் என் மேல வெறுப்பு கொட்டி என்னை விரட்டினாலும் நான் உங்களை விட மாட்டேன். உங்க கூடவே தான் வருவேன். இந்த சிறுமுஞ்ச மாத்தி கட்டுறேன். சீக்கிரமே இந்த முட்டை கண்ல என் மேல காதல வர வைக்கிறேன். உங்களை என் பின்னாடி சுத்த வைக்கல நான் பிரியவே இல்லை. பிரியா, கொஞ்சம் யோசிச்சுக்கமா. அவர் கொஞ்சம் டேஞ்சரஸ். அதுவும் உண்மைதான். இந்த முட்டை கண்ணுக்காரனோட மனசை ஜெயிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. ஆனா நம்பிக்கை இருக்கு. உங்க மனசை சீக்கிரமா நான் ஜெயிச்சிருவேன். என் அழகு குட்டி, ஐ லவ் யூ மாமா. நீ பிள்ளை போலை தூங்க எந்த தோளில் நானும் தொட்டு செய்வேன். நண்பால் தொல்லை செய்து உன்னை அடிமை செய்வேன். நீ காட்டில் பூத்த பூதா வேலி போட்டு உன்னை காவல் செய்வேன். காற்றும் உன்னை தொட்டால் உடனே கைது செய்வேன். உன் மேலே பைத்தியமானே தரங்கீழல் மாறி போனேன். உன் பார்வை தீண்டும் போது கண்ணாடி போலே உடனேனே. ஏய், என்னடி ஒண்ணுலையே. அப்புறம் எதுக்கா மூஞ்சி ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருக்கா? அது ஒண்ணும் இல்ல. என்ன இவ எப்படி தூங்கலான்னு பார்த்துட்டு இருக்கியோ? அது இல்ல மாமா, நீங்க முடிச்சிருக்கும் போது சுடுதண்ணி மூஞ்சி ஊத்துற மாதிரி உருன்னு சுத்திட்டு இருப்பீங்களா? அதான் மாமா, நீங்க முடிச்சிருக்க சொல்ல அப்படிதான் சுத்திட்டு இருப்பீங்களா? அதான் தூங்க சொல்லியாவது முக சேஞ்ச் ஆகுதான்னு பார்த்தேன். ஆனா அப்போ அப்படிதான் இருக்கு. அதான் என்னவா இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, கண்டுபிடிச்சாச்சா? கொஞ்சம் நெருங்கிட்டேன், ஆனா தெரியல. அதான் இன்னும் கொஞ்சம்
டீப்பா போகலான்னு யோசிக்க. ஆ திமிரடி, அதான் இப்படியே யோசிக்க தோணுது. மாமா என்ன? காஃபி. ம் ஆமா காஃபி தான். ஐயோ மாமா, என்ன மாமா குடிக்கிறீங்க? அடியே ரூசு, காஃபி குடிக்காம என்ன குடிப்பாங்களா? காஃபி குடிக்க தானே, அப்புறம் என்ன? குடிக்கதா? ஆனா இந்த காஃபி குடிக்கீங்க. அடியே என்னடி இப்போ இந்த காஃபி குடிக்கீங்கன்னா ஏன் இது குடிக்கிறதுக்கு இல்லையா? குடிக்கதா? சரி, காஃபி எப்படி இருக்கு? ம் நல்லா தான் இருக்கு. என்னமோ நீ போட்ட மாதிரி கேக்குற. இது ஹோட்டல் காஃபி தானே, ரொம்பவே நல்லா இருக்கு. ஆமா, டேஸ்ட் எப்படி இருக்கு? ம் சூப்பரா தான் இருக்கு. ஓ ஓகே ஓகே. என்னடி ஓகே? காலையில மறக்காத மாதிரி பேசிட்டு இருக்கா? இல்ல மாமா, காஃபி நான் போட்டதுதான். ஆனா நான் குடிச்ச காஃபி தான் இப்போ நீங்க என் லிப்ஸ் பட்டதும் காஃபி இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்டா இருக்கு போல. எது? நீ குடிச்ச காஃபியா? ஆமா, அதான் ஓவர் டேஸ்டா இருக்குல்ல. ம் சுத்தமா நல்லா இல்ல. நீ குடிச்ச காஃபி எதுக்கு ஏம்ல ஏற்றிட்டு இருந்தா? ஐயோ மாமா, நான் உங்களுக்கு கொடுக்கவே இல்லையே, நீங்களே தானே வாங்குனீங்க. நான் குடிச்சிட்டு உங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன், நீங்களே தான் சடனா வாங்கி குடிச்சீங்க. இப்போ என்னன்னா? அடியே உன்ன அதான் காஃபி நல்லாவே இல்லையா? பொய் சொல்லாதீங்க. பொய் சொன்னா வலது புறமா மட்டும் மேல போகுமா? இப்போ உங்களுக்கு போனது. ம் நல்லா நடிக்கிறீங்க. சரி கொடுங்க. ஏய் என்னடி பண்ற? நீங்க குடிச்சதால இந்த காஃபி இப்போ ஃபேஷன் ஆகிட்டு, அதான் நான் குடிக்க போறேன். உங்களுக்கு இன்னொரு காஃபி சொல்றேன். ஏய் வேணாடி. அப்போ மாத்தி மாத்தி இதே குடிக்க போறோமா? அப்படி பண்ணா கூட நல்லா இருக்கும்ல. ஆ நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். காஃபி தூக்கி தூர ஊத்திட்டு வேற சொல்லிக்கோ. அதெல்லாம் ஊத்த முடியாது. பிரியா ஏன் மாமா, இது நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி அடிக்கடி எங்கன்னா வெளியே வரணும். அதுக்கு என்ன, எங்களா போகணும்னு தோணுதோ அங்களா தாராளமா போயிட்டு வா. மாமா, நான் தனியா போக சொன்னேன். அவங்க கூட சொன்னேன், வீட்டில் இருந்தா நீங்க ஒரு ரூம்ல நான் ஒரு ரூம்லன்னு தனித்தனியா இருப்போம். இப்போ வெளியே வந்ததால நீங்களும் நானும் நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல இப்படி நெருக்கமா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருந்துச்சாவா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அந்த நைட்டு அப்படியே விடியாமலே இருக்கணும்னு தோணுச்சு. அப்படியா? ஆனா எனக்கு இந்த நைட் எதுக்கு வந்துச்சுன்னு இருந்தது. உனக்கு வேணா சந்தோஷமா இருந்திருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. வேற வழி இல்லாம தான் உன் கூட இந்த ரூம்ல இருக்க வேண்டியதா ஆகிட்டு. போங்க மாமா, மறுபடியும் போய் சொல்றீங்க. புருவம் மேல போகுது. காஃபி செம்ம டேஸ்ட். மாமா, லவ் மிஸ் ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன், அதான் இவ்வளோ டேஸ்டா இருக்கு. மாமா, எதுக்கு இப்படி பண்றீங்க? வாய மூடடி. ஓவரா கற்பனை பண்ணாத. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். இங்க பாருடி, என்ன பொறுத்தவரை நீ ஒரு ஏமாத்துக்காரி தான். உன்னை பார்க்குற ஒவ்வொரு டைமும் எனக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் ஞாபகம் வரும். இப்படி எழுது காலையிலே டென்ஷன் பண்ணாத. மீரா கேட்டுக்கிறதால தான் உன்னை என் கூட கூட்டிட்டு வந்தேன். புரியுதா? தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்க பாருடி, நல்லா கேட்டுக்கோ. உன்னை இப்ப இல்ல எப்பவும் என் பொண்டாட்டியா ஏத்துக்கவே மாட்டேன். நீ பண்ணதை எதுவும் மறக்கவும் மாட்டேன். நீங்க என்ன விட்டுட்டு போயிருந்தா கூட இவ்வளவு வலிச்சிருக்காது. ஆனா என் இதயத்துக்குள்ள இருந்துட்டு தூரமா போறதா ரொம்ப வலிக்குது மாமா. என்ன டோர் ஓபன் பண்ணவே முடியல, ஸ்டக் ஆயிட்டா. இப்போ எப்படி ஓபன் பண்ண? அஜய் கார் டிரைவ் பண்ண போறான் முன்னாடி வந்தேன். அவங்க அண்ணன் வந்ததும் இவன் பின்னாடி போயிட்டான். சரி நானும் பின்னாடி போலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இவர் கார் எடுத்துட்டாரு. ச்சே, நான் வந்திருக்கவே கூடாது. இப்போ எப்படி இறங்க? அஜய் வேற வெளியே நிக்கிறானே. ஐயோ, திறக்கவே முடியலையே. அஜய்! ஜிவி, இவன் என்ன இறங்காம இருக்கான்? என் கூட பேசிருக்காளோ? சே அப்படிலாம் இருக்காது. ஏன்னா
கார்ல ஏறம் திறந்து அந்த பக்கமா தானே பாத்துட்டு வந்தா. இந்த சைடு திரும்பவே இல்லையே. அப்படி எப்படி பேசுவா? அப்படியே இங்கே இருக்கான். அஜய் அஜய் எதுக்கு கூப்பிடுறான்? அஜய் ஏய் ஜிவி, என்னாச்சு? அஜய் இப்ப எதுக்கு அஜய் கூப்பிட்டு இருக்கான்? ஓ, டோர் ஓபன் பண்ண முடியலையா? ஜிவி இரு வரேன். அஜய் இவளோட நான் தான் வரேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன அஜய் அஜய்னு? ஹலோ மேடம், நீங்க என்னதான் கத்துனாலும் வெளியே கேட்காது. இருங்க வரேன். இந்த காதல் என்றாலே இரு உயிரை ஒரு உயிராக்கும் ஏதேனும் மனம் நினைத்தால் இனிக்கும் அனைத்தும் நீயாகும். மனம் தேடும் ஒரு தேடல் எதுவும் நீயாயிருக்க வேண்டும் எங்குகிறேன். என் உயிரே என் உலகம் நீதானே. உங்களை பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். ஏன் ஜிஎம் எதுக்கு இப்படி பண்றீங்க? எதுக்கு என் முன்னாடி வரீங்க? ப்ளீஸ் ஜிஎம் வராதீங்க. என்னால முடியல, வலிக்குது. என்னால அந்த வலிய தாங்க முடியல ஜிஎம். நீங்க என் முன்னாடி வராதீங்க. நான் உங்களை மொத்தமா வெறுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா உங்க முகத்தை பார்த்த உடனே அந்த வெறுப்பெல்லாம் எங்கேயோ போயிடுது. என் மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குது ஜிஎம். நான் உங்களை மொத்தமா வெறுக்கிறேன். என் முன்னாடி வராதீங்க. உங்களை பார்த்தா நான் ரொம்ப பலவீனமா ஆகிடுறேன். என்னால உங்களை வெறுக்கவும் முடியல, பழைய மாதிரி இருக்கவும் முடியல. நீங்க என்கிட்ட பொய் சொல்லல, ஆனா உண்மையை மறைச்சிட்டீங்க. அதுதான் அதிகமா வலிக்குது. பொய் கேட்டா நான் கோவப்படுவேன், ஆனா உண்மையை மறைச்சு என்ன கொன்னுட்டீங்களே ஜிஎம். காதல் நீ, காயம் நீ, நீ காதல் நீயே மறைந்தாயே. வேஷம் நீ, பொய்கள் நீயே, மாற்றம் நீ, நான் உடைந்தேனே. சொல்லு ஜிவி, சொல்ல வரத சொல்லிடு. நீ என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் பேசிடு. இப்படி அமைதியா மட்டும் இருக்காத ப்ளீஸ் ஜிவி. ஏதாவது பேசு, இப்படி சைலண்டா இருக்காத. என்ன திட்டு, என்கிட்ட சண்டை போடு, என்ன அடிக்க கூட செய். ஆனா இப்படி அமைதியா மட்டும் இருக்காத. என்ன என்ன வேணாலும் பண்ணு ப்ளீஸ் ஜிவி. ஏதாவது பேசு. இந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் ஜிவி? எனக்கு புரியல. எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து பேசுறேன்னு நினைக்கிறியா? எனக்கு தெரியல. நீ ஏதாவது சொல்லிடு. இப்படி அமைதியா இருக்காத ப்ளீஸ் ஜிவி. ஏதாவது பேசு. என்ன வெறுக்கிறேன்னு சொல்லிடு. நான் அதை தாங்கிப்பேன். ஆனா இந்த அமைதி வேணாம். இந்த மௌனத்தை என்னால தாங்க முடியல. ப்ளீஸ் டி, எதனா சொல்லிடு ப்ளீஸ் ஜிவி. ஒரு வார்த்தை எதனா சொல்லு ஜிவி. இப்படி சைலண்டா இருக்காத. உண்மையா இதை என்னால தாங்கிக்க முடியல. ஜிவி, ஏன் ஜிவி யாரும் போல பாக்குற? கோபப்படுற அளவு கூட நான் இல்லையா? வேற யாரோ அண்ணியனை பாக்குற மாதிரி பாக்குற. நீ பேசாம இருக்கிற ஒவ்வொரு நொடியும் நான் பண்ண தப்பெல்லாம் என் கண் முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி இருக்குடி. நான் தப்பானவன் தான், அதை நான் மறுக்கல. ஆனா நீ லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தாண்டி நல்லவனா இருந்திருக்கேன். ப்ளீஸ் ஜிவி, என்னை விட்டுட்டு போயிடாத. ஒரு வார்த்தை நீ வேணான்னு சொல்லிடு. நான் பக்கமே வர மாட்டேன்டி. ஆனா இப்படி பேசாம இருந்து என்ன கொள்ளாதடி. அவள் பேரை நாடும் அசை போடும் உள்ளம், அவள் போகும் பாதை நிழல் போல செல்லும். மௌனம் பாதி மோகம் பாதி என்னை கொல்லும்.
குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நீலா. குப்பத்த மவனே, இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கா? என்ன திமிருதான் ஏன் மேல கை போட்டு நிப்பான்? நான் கூட ஜீவன் நினைச்சேன். பார்த்தா இந்த எருமை மாடு. என்னடா கை இவ்வளவு கணம் கணக்குதுன்னு? ஏ ஜி, இது என்ன இடம்? உனக்கு காரியம் பண்ற இடம். தேங்கனார் மண்டியா, சும்மா வசதியா கையை போட்டு நிக்கிறத பாரு. நான் பேசுறது கூட காதுல வாங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ உனக்கு தெரியல ஜி. சரி விடு ஜி, உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும். ரகசியமா? என்னவா இருக்கும்? அதுவும் ஜீவி கிட்ட மட்டும் சொல்லணும்னா என்ன ரகசியமா இருக்கும்? என் மண்டைக்குள்ள ஒருத்திக்கிட்டே இருக்கு ஜி, உன்கிட்ட சொல்லியாகணும். மண்டைக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. அவன்கிட்ட சொல்லியாகணுமா? கன்ஃபார்ம் லவ் தான். சரி, எனக்குள்ளே வச்சுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா முடியல ஜி. என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நீ இரும மாட்டு பையலே, சின்னதுன்னு சொல்ல வர, சொல்லு தொலைடா. ஒருவேளை அவங்க அண்ணன் ஜீவியை லவ் பண்றத சொல்ல வரானோ? இவனுக்கு தெரிஞ்சிருக்குமா? இல்லையே, ரகசியமா சொன்னானே. வேற என்னவா இருக்கும்? இவன் லவ் சொல்ல வந்திருப்பானோ? சரி, என்னதான் சொல்றான்னு கேப்போம். ஆனா ஜி, இத சொல்லல என் மண்டையே வெடிச்சிடும். அப்போ இவன் தான் லவ் சொல்ல வந்திருக்கா. அண்ணனை லவ் பண்றான், தம்பியை லவ் பண்றானா? என்னடா நடக்குதுங்க? நான் அப்பவே ஜீவி கிட்ட சொன்னேன், ஜீவி இந்த தேங்கனார் மண்டியை பண்றது எதுவும் சரியில்லை. ஒரு நாள் வாங்கிட்டு வந்து லவ் சொல்லுவானு. இத வந்துட்டால சொல்லு மகனே, லவ்னு வாயிலிருந்து வார்த்தை வரட்டும். அப்ப இருக்குண்டா உன் கும்பிடியை உடைச்சு எடுத்துறேன். அப்பயும் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம்னு நினைச்சேன் ஜி, அதுக்குள்ள இந்த செம்பட்டை வந்து கெடுத்துட்டா. ஓ, நான் கெடுத்துறேன்னா? அப்பலடா, இப்போ நான் கெடுத்து விடுவேன். என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க என்ன? சொல்லு மகனே, சொல்லு. உன் ஆசை தீர நீ என்னன்னா பேசுன்னு நினைக்கிற பேசு. ஜி, அந்த பொண்ணு இருக்காளே, அந்த பொண்ணு. இந்த பொண்ணு என்ன மேட்ரு வேற ரூட்ல போகுது? அப்போ இது லவ் மேட்ரு இல்லையா? எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு கிறுக்கு முத்திருச்சுன்னு நினைக்க. யாருன்னு பாக்குறியா? வேற யாரு? அந்த செம்பட்டை தான். அந்த செம்பட்டை இருக்காளே. அட சின்ன பண்ணி, சின்ன பத்தி என்னமோ சொல்ல வரா. சின்ன சொல்றான்னு கேப்போம். அதுக்கப்புறம் பல்ல ஒண்ணொண்ணா புடிங்க எடுத்துறதான். அந்த செம்பட்டை இருக்காளே, லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா. லூசா? ஜி, எனக்கு தெரிஞ்சா அவளுக்கு மண்டியில் அடிபட்டிருக்குன்னு நினைக்க. எங்கேயோ போய் விழுந்திருக்கா, மூளை கலங்கி இருக்கு. அதான் லூஸ் மாதிரி என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. நீ அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு, இல்லைன்னா புடிச்சு கடிச்சு வச்சாலும் கடிச்சு வச்சிருவா. சத்தியமா சொல்றேன் ஜி, அவ ஒரு நிமிஷம் கூட நார்மலா இருக்க மாட்டா. சரியான பைத்தியம். கொஞ்சம் இல்ல, ரொம்ப ஓவரா பேசுறா. கல்யாணம் எதுவுமே பேசவே இல்ல. ஏன் செம்பட்ட முழுசா கூட சொல்லி முடிக்கல. அதுங்காட்டி பஜாரி மாதிரி என்கிட்ட சண்டைக்கு ஏறிக்கிட்டு வரா. வாயை திறந்தாலே ஒரே கோவம் தான். விட்டு இருந்தா என் தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிச்சிருப்பாடி. தப்பிச்சோ பொழைச்சோன்னு ஓடி வந்தேன். அதான் தப்பு பண்ணிட்டா. உனக்கு தூக்கி போட்டு மிதி மிதின்னு வாயில மிதிச்சிருக்கணும். மிதிச்சிருந்தா இப்ப இப்படி பேசிருப்பியா? மொத்தத்துல சரியான தலைவலி. ஆனா என்ன பண்ண, அவளும் ஒரு வகையில இன்ட்ரெஸ்டா தான் இருக்கா. என் தலையெழுத்து. கொஞ்சம் ஓவரா சீன் போடுவா. அதுவும் பேசும்போது கேட்கணுமே, மிக்சில கல்லு போட்டு அரைக்கிற மாதிரியே இருக்கும். அந்த வாயை சமாளிக்கதான் கஷ்டம். மைக்க ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே முடியாது. எஃப்ஓ மாதிரி கத்திக்கிட்டே கிடப்பா. காது ஜவ்வே கிழிஞ்சிடும் பக்கத்துல இருந்தா. அதான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. ஏன்ஜி சும்மா சும்மா கோவப்படுறாளே, ஒருவேளை லவ் அதிகமாயிட்டு இருக்குமோ? அதான் ஓவரா லவ் ஆகிட்டனா இந்த மாதிரி ரொமான்டிக்கலா பேசுவாங்கல்ல, செல்லம் புச்சுன்னு. இவ எப்ப பாரு ஒரு மாதிரி கோவத்திலே திரிவாளா. அதனால என்ன பாக்கறப்பலாம் தூக்கி போட்டு மிதி மிதி மிதிக்கணும், என்னை போட்டு நல்லா திட்டணும்னு மைண்ட் தாண்டே இருப்பாளோ. அதான் அந்த லவ் கூட கோவமா என்கிட்ட வெளிப்படுது. அப்படித்தானே? எனக்கு என்னமோ அப்படிதான் ஃபீல் ஆகுது. உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இந்த லவ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு, பட் ரொம்ப பயமா இருக்கு. கோவத்துல சோழிய முடிச்சு என்ன தூக்கி கூத்துல போட்டானா அதான் பயமா இருக்கு. சமாளிப்போம். ஏதோ அவ சிரிக்கவே மாட்டா. சிரிச்சா சுனாமே வர மாதிரி இருக்கும். அதுவே கோவப்பட்டா புயலா வந்து என்ன தாக்குவா. மொத்தத்துல சின்ன புடிச்ச கொள்ளி வாய் பிசாசு. என்னச்சி நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன்னு எதுவுமே பேசாம இருக்கேன். செம்பட்ட ஹலோ, நைஸ் மீட்டிங். ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஏன் பாட ரெடியா? ஆச்சுங்க. சீக்கிரம். விரிச்சு வச்சு அதுல போய் நானே தான் மாட்டிக்கிட்டேன். குப்பத்தா மவனே, இது மட்டும்தானா? இன்னும் என்னடா இருக்கு என்ன பத்தி? சொல்லுடே, சொல்லு. நான்
நீ எப்போ வந்த? நல்லா இருக்கியா? இல்ல, எனக்கு லூசு பிடிச்சிருக்கு. நான் பைத்தியம். ஏய் செம்பட்ட, நீ லூசு இல்லம்மா, அறிவாளி. யார் சொன்னா நீ லூசுன்னு? நீ உனக்கு எம்பட்டு அறிவு இருக்கு தெரியுமா? அது எனக்கு தெரியும். லூசு தான் என்ன லூசுன்னு சொல்லும். அந்த லூசு கிட்ட தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். நான் கொள்ளி வாய் பிசாசு. அப்புறம் என்ன சொன்ன? தலைவலி உனக்கு. நான் தலைவலியாடா? செல்ல பண்ணி என்ன பத்தி இப்படி யோசிச்சிட்டியோ? நீ தான்டா உலக மக்கள் லூசு. அப்புறம் என்னமா சொன்னியே? நான் பஜாரி மாதிரி சண்டை கேறிட்டு வரேனா? ஆமாடி, இப்ப கூட பாரு சண்டை கோழி மாதிரி எப்படி எகிரிட்டு வரேன்னு. குப்பு மோனே உன்ன. ஏய் என்ன ஓவரா பண்ற? இங்க பாரு, பேச்சோட போச்சு. நீ பேசுறதுக்கும் நான் பேசுறது எல்லாம் சரியா போச்சு. இந்த WWE மேட்ச்ல என்கிட்ட வேண்டாம், புரியுதா? புரியுதுடா. உன் கையை ஒடிக்காம விட மாட்டேன். என்ன தைரியம் தான் ஏன் மேல கையை போட்டு நிப்ப? ஓ மேல தானே போட்டேன். ஓ மேல போட்டா தப்பு இல்ல. நான் வேற யார் மேல கைய போட்டு நீ பார்த்தாதான் கோவப்படணும். ஓ மேல கைய போட்டுதான் நீ கோவப்படக்கூடாது. ஓகே? என்னடா சொன்ன? ஏய் வேணாண்டி. உன் கையை முறிச்சு அடுப்புல வைக்கிறேன். சாரிடா. கவி, அஜய், சின்ன உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க வந்து ஆரம்பிச்சிட்டீங்க. நிறுத்துங்க. சீ, நல்ல வேலை இந்த கொள்ளிவாய் போயிட்டு வந்து என்ன காப்பாத்துன. இல்ல எனக்கு கடிச்சியா கொதறி இருப்பா. டேய், ஓவரா பேசுன பல்ல தட்டி கேட கொடுத்துருவேன். நீ தான ரத்த கட்டேரி. ஐயோ, கவி, நிறுத்துறியா? உங்க சண்டை மட்டும் ஓய்வே ஓயாது என்ன? அவன வாய் மூடிட்டு இருக்க சொல்லு. சும்மா என்ன வம்பு பண்ணிட்டே இருந்தானா அப்புறம் கொல்ல நோடி கையில கொடுத்துருவேன். அஜய் என்ன? ஒண்ணு இல்லண்ணா, சும்மா பேசிட்டு இருக்கோம். அடியே செம்பட்ட, போதும், இதோட நிறுத்திப்போம். நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம், சரியா? மவனே, உங்க அண்ணாவோட தான் தப்பிச்ச. இல்ல இன்னைக்கு நான் அம்மில வச்சு அரை நடிச்சிருப்பேன். என் மனதில் நம்ப விட்ட நீலா, இது எட்ட நின்னு என்னை சுட்ட நீலா. வாழ்நாள்தோறும் தினம்தான் காதோரம். மீரா, நீங்க தான் இருக்கியா? ஆமா, இது என்ன இடம்? ராஜேஷ், எல்லாரும் வர சொன்னியாப்பா? எதுக்கு? அம்மாப்பா, எங்களை மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிடுங்க. ராஜேஷ், மீரா, என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து மன்னிப்பு கேட்கறீங்க? எதுக்கு மன்னிப்பு கேட்கறீங்க? என்னாச்சு? எங்களை மன்னிச்சிடுங்கப்பா. உங்ககிட்ட கேட்காமலே நாங்க ஒண்ணு பண்ணிட்டோம். நீங்க ஏத்துப்பீங்கன்னு நம்பிக்கையில தான் எதுவும் கேட்காம நாங்களே. என்னப்பா, என்ன சொல்ல வர? என்னன்னு சொல்லு. ஏது இந்த கல்யாணத்தை பத்தியா? அதை விடப்பா, அதான் முடிஞ்சு போச்சுல. அப்புறம் எல்லாம் பேசி சமாதானம் ஆகிட்டல. அப்புறம் என்ன மறுபடியும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? அதெல்லப்பா அண்ணா. சரிம்மா. டே அசோக், என்னடா இது? பார்த்தா தெரியல, ஹோட்டல். டேய், எனக்கு என்ன கண்ணா தெரியல? ஹோட்டல்னு சொல்லிட்டு இருக்கா? அதெல்லாம் தெரியுது. இதே நீ என்கிட்ட சொல்லல. ஏன் சொல்லல? நான் தானே வான்னு சொன்னேன். பானு நீ தான் சொன்ன. எங்க போறேன்னு கேட்டதுக்கு என்ன சொன்ன? எனக்கு எதுவும் தெரியாதுடா அப்படியே சொன்ன. இப்ப எங்க கூட்டிட்டு வந்திருக்கா? ஓ, சர்ப்ரைஸா? எங்க எல்லாருக்கும்? உங்க எல்லாருக்கும் மட்டும் இல்ல, எனக்கும் தான். என்ன சொல்ற? அப்போ உனக்கு தெரியாதா? தெரியும், நான் தான் சொல்லல. அப்ப வேணும்னு மறைச்சிருக்க. கொல்ல பையன்டா நீ. ஆமா, வேணும் தான் மறைச்சேன். ஆனா உன் போலீஸ் முல நல்லா யோசிக்குதுடா. டேய், ஏன்டா போய் படுத்து எடுக்கிறேன்? நான் ஆரம்பத்துல இருந்து என்னடா வாங்கிட்டு சொல்லிட்டு இருக்கேன். எங்க போறேன்னு எனக்கே தெரியாதுடா. ராஜேஷ் தானே வர சொன்னாருன்னு சொன்னா இல்லையா? மறுபடியும் அதே கேட்டுட்டு இருக்கா. அப்போ வாங்கிட்டே சொல்லலையா? டேய், இப்போ உன்னை கொல்ல போறேன், ஒழுங்கா ஓடி போயிடு. அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. எங்க மீனா என்ன விட்டுட்டு வாங்கிட்டு மட்டும் சொல்லிட்டோன்னு பயந்துட்டேன். டேய், நல்ல எண்ணம்டா, உனக்கு நல்ல எண்ணம் தான். தேங்க்யூ. ஆமா, நானும் தானே அவளுக்கு அண்ணன். என்ன விட்டுட்டு வாங்கிட்டு மட்டும் எப்படி சொல்லலாம்? ஒரு அண்ணனை விட்டுட்டு ஒரு அண்ணன் சொன்னா அப்ப எனக்கு கோவம் வரும்ல. உங்ககிட்ட சொல்லணுன்றதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. கடவுளே, எப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கா பார். ஆனா ஒன்னு சொல்றேன், நல்லா இருப்படா போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. போவி, உன் நிம்மதியில தீய வைக்க. நீ போலீஸ்டா. போலீஸ்ன்றதே அப்பப்போ மறக்கவே நினைக்கிறேன். ஆமாண்டா, போலீஸ் தான். ஆனா போஸ்ட் அண்ணன் பாசத்துக்கு அப்புறம் தான் ஏதா இருந்தாலும். பத்தியடா, ரெண்டு பேருமே நம்ம கிட்ட சொல்லாம இருந்திருக்காங்க. மீராவும் சொல்லல, ராஜேஷும் சொல்லல. ஆனா நல்லா இருக்குல்ல? ஆமாண்டா.